அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் ஊரிசு கல்லூரியில் பெண் விரிவுரையாளருக்கு கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அன்பழகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சேதுராமன் வழங்க கேட்போம். சேதுராமன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் வேலூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஊரிஸ் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன். இவர் அதே கல்லூரியில் பணியாற்றும் 37 வயது உடைய பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கௌரவ விரிவுரையாளர் வேலூர் எஸ்பி மதிவாணனிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லதாவிற்கு உத்தரவிட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள் திடீரென துணை முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கைது செய்ய வலியுறுத்தியும் கல்லூரி நுழைவாயில் கேட்டினை உடைத்து வேலூர் மகளிர் காவல் நிலையம் வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லதா அவர்கள் சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மாணவர்கள் கலந்து சென்றனர். மாணவர்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.